ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் ஹாலிடேக்கு ஊருக்கு போயிட்டேன். சரி, ஓகே. இதுக்கப்புறமேட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துடும். அதுக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணணும், எப்பயும் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அம்மா வரேன்னு சொல்லிச்சு, இவ்வளோ நேரம் வராமல் இருக்குது. நான் சீக்கிரமாக போயிட்டு என் வேலையை பார்க்க வேண்டாமா? ஒரு வாடகைக்கு வீடு கேட்டுட்டு வராங்க. சீக்கிரமாக வர வேண்டியதே இல்லை. எத்தனை வாட்டி தான் ஃபோன் பண்ணுறதுனே தெரியல. அந்த அண்ணாவை தான் இருப்பாரோ? அண்ணா அண்ணா, நீங்கள் தான் வீடு புரோக்கராண்ணா? ஆமாம்மா, நீ தானே அது? ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபோனே எடுக்க மாட்டேன். என்னாச்சு வரத்துக்கு? வரியா இல்லையான்னு ஃபோன் போட்டுலாம் சொல்ல மாட்டியா? அண்ணா சாரிண்ணா, என் ஃபோன் ஏதோ கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. சரிங்கண்ணா, வாங்க வீடு பார்க்கலாண்ணா. அண்ணா, கொஞ்சம் பெரிய வீடாக வேணும், டபுள் பெட்ரூம் வச்சு வேணும் அண்ணா. நல்லா பெருசாக இருக்கணும் வீடு, சரிங்களா? அந்த மாதிரி காட்டுங்க. சரி வாம்மா, அந்த வீடு மாதிரியே காட்டுறேன். ஆனால் கொஞ்சம் வாடகை அதிகமாக இருக்கும், பார்த்து பண்ணிக்கிறியா சொல்லு. சரி வாம்மா, உனக்கு பிடிச்ச வீடு மாதிரியே காட்டுறேன். டபுள் பெட்ரூம் என்ன, ட்ரிபிள் பெட்ரூம் கூட காட்டுறேன். ஆனால் என்ன, வாடகை கொடுக்க போகிறது நீ தான் பார்த்துக்கணும் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாடகை ஏற்ற மாதிரி தான் வீடு இருக்கும். வா வா காமிக்கிறேன். என்ன இவரு ஃபோனில் வாடகை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதிகமாக சொல்கிறாரு. இதுக்கு தான் என் கூட யாராவது வரணும். தனியாக ஆளை வந்தது தப்பாக போச்சு. ஏரியா வேற எப்படி இருக்குன்னு தெரியல. சரி சரி, போய் பார்க்கலாம். இந்த வீடெல்லாம் பார்த்துணுமாம்மா, இதெல்லாம் நான் வச்ச வீடு தான். வாடகைக்கு பார்த்தியா, எல்லாரும் எப்படி அமைதியாக இருக்காங்க பாரு. அதே மாதிரி தான் நீயும் அமைதியாக இருக்கணும், புரியுதா? அச்சச்சோ, என்னது அமைதியா இருக்கணுமா? என் வீட்டு பசங்க சேட்டை பண்றது 4 ஊருக்கு கேட்கும். என்ன பண்ண போறாருனே தெரியல. இவரு வேற அமைதியா இருக்கணும்னு சொல்றாரு. வீடெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா என்னோட வீடு எப்படி காட்ட போறாருன்னே தெரியலையே. வாமா, இதுதான் உனக்கு பிடிச்ச வீடா பாரு, தனி வீடு. எது கூடமே ஜாயிண்ட் இருக்காது. நீ மாட்டுன்னு சந்தோஷமா இருக்கலாம். சரி வா, கதவு திறந்து போலாம். சரி வாமா, நான் உள்ள போறேன், நீ வானே. என்ன, அந்த அண்ணா பேசினே இருக்கும்போது உள்ள போயிட்டாரு கதவை திறந்து. சரி சரி, நாமளும் போவோம். பரவாயில்லையே, வீடு எல்லாம் கிளீனா தான் இருக்கு. முன்ன இருந்தவங்க குப்பை போட்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தேன். சரி சரி, ஹாலே சூப்பரா தான் இருக்கு, நல்லா கிளீன் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஏம்மா, இங்க பாருமா, ஹால் இதுதான். சின்னதா இருக்கேண்ணா, கொஞ்சம் பெரிய ஹால்லாம் இல்லையா? நாங்க 2 சோஃபா போட்டு வைக்கிறதுக்கே இந்த ஹால் சரியா போயிடும் போல. ஏம்மா, பெரிய ஹால்லாம் இருக்குமா? இது வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம உள்ள வந்தோடனே என்ட்ரன்ஸ்ல இருக்கும். உள்ள போனா நல்லா பெரிய ஹாலா இருக்கும். ஆனா அதுக்கேத்த மாதிரி வாடகை இருக்கும், பார்த்துக்கோ. வா வா என் பின்னாடியே. என்ன இவரு இப்பயே வீடை பார்த்துக்கோ வீடை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு, வாடகை வேற அதிகமாகும்னு சொல்லிட்டு. நான் எப்பதான் பசங்களை வேற ஸ்கூல்ல வேற சேர்த்து விடணும். இதெல்லாம் கட்டிட்டு தான் என்ன பண்ண போறேனே தெரியல. சரி, பின்னாடியே போவோம். இது ஜன்னலு. இந்த ஜன்னலை திறந்தா நல்லா காத்து வரும், ஃப்ரீயா இருக்கலாம். வேணா இங்க கிச்சன் கூட நீங்க வச்சுக்கலாம், சரியா? செட் பண்ற கிச்சன் தான். நீங்க சொன்னீங்கன்னா வந்து கார்பெண்டர் வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. வா, அடுத்த ரூம் பார்க்க போலாம். என்னன்னா, டோர் எல்லாம் எதுவுமே கிடையாது, செட் பண்ற கிச்சன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. கார்பெண்டர் வேற, அதுக்கு நான் காசு வேற தரணுமா? என்னம்மா இங்கே நின்று பேசிட்டு இருக்க? உன்னை நான் எப்போ வர சொன்னேன்? சரி சரி, வா காமிக்கிறேன். ஆனா நான் கேட்டதுக்கு பதிலே இல்லையே. ஆமால, சரி சரி இரு, எல்லா கார்பெண்டர் வேலையும் நானே முடிச்சு கொடுத்துட்றேன். ஆனா நீ காசு மட்டும் கொடுத்துடணும், சரியா? சரியான ஆளை நான் ஆன்லைன்ல பிடிச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் காசு காசுன்றான். சரி, இந்த வீடு அப்படி எப்படித்தான் இருக்குன்னு பாத்துருவோம். அண்ணா அண்ணா, இது என்ன ரூம்னா? நல்லா கிளீனா நல்லா பெருசா இருக்கு, சூப்பரா இருக்குண்ணா இந்த ரூமு. இதே மாதிரி எத்தனை ரூம்னா இருக்கும்? ஏமா, இந்த ரூம் தாம்மா பெட்ரூமு. கட்டிலு எல்லாமே போட்டுக்கலாம். உன்னோட கட்டில் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை 2 பேரும் சேர்ந்து உங்க பசங்க கட்டில் இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா கிளியரா இருக்கு பாருங்க. சரியா? இது ஒரு ரூமு. இதே மாதிரி தான் இன்னொரு ரூமும் இருக்கும். இது பார்த்தாலும் ஒன்று தான், அது பார்த்தாலும் ஒன்று தான். சரிங்களா? 2 ரூம் தானே கேட்டேன், இது 2 ரூம் பெட்ரூம். சரியா? ஓகேவா? பார்த்து சொல்லு. ஓ அப்படியா நான் சொல்றீங்க? நல்லா தானே இருக்கு, பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனா வாடகைலாம் எவ்வளோ சொல்றீங்கன்னு தான் தெரியல. வாடகை கேட்டியா? சரிம்மா, 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸு, 20,000 ரூபாய் வாடகை வரும் மாசம், பார்த்து சொல்லு. என்னது, 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸா? ஐயோ, இப்போதைக்கு நகை விற்கிற விலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 சவரம் கிட்ட நான் வைக்கணும் போலியே பேங்க்ல. நான் என்னன்னா சொல்றீங்க? ஆமாம்மா, நீ கேட்ட டபுள் பெட்ரூமும் இப்படித்தான் வரும் இந்த சென்னையில் ரேட் எவ்வளோ ரேட் தெரியுமா? அதுவும் நீ உள்ள சிட்டிக்குள்ளேயே கேட்டிருக்க. நீ ரொம்ப தூரமாக போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு. சிட்டிக்குள்ளனா இந்த மாதிரி ரேட்டு தான் வரும். சரிங்க அண்ணா, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஆனால் வீடு நல்லா தானே இருக்குது. என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேண்ணா.
ஓ! அப்படின்றியா? சரிம்மா, சரிம்மா. இது அட்வான்ஸ் குடுத்துட்டு போனா நான் புக் பண்ணி வச்சுருவேன்ல. ஒரு ரூ. 10,000 மட்டும் அட்வான்ஸ் குடுத்துட்டு போ. அண்ணா என்னால எதுவுமே குடுக்க முடியாது. அவர்கிட்ட பேசாம ஃபர்ஸ்ட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேண்ணா. நான் வரேண்ணா. என்ன இந்த பொம்பள அட்வான்ஸ் கூட குடுக்காம போயிடுச்சு. ச்சே! வந்தது வேலையா போச்சு. வேற ஏதாவது வேலைய பார்க்கலாம். வேற ஏதாவது கிளையண்ட் இருந்தா கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்கு விடலாம். வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு பார்க்கவே. என்ன அட்வான்ஸ் தான் அதிகமா இருக்கு. ரூ. 2,00,000. ரூ. 15,000 வாடகையா இருந்திருக்கலாம். சரி வீட்ல போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா முடிவு சொல்லலாம். இந்த ஏரியாவுக்கு வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. என்ன பண்றது? ஸ்கூல் வேற ஓப்பன் ஆயிடுச்சு. நான் மட்டும் பசங்கள ஸ்கூல்ல விடாம வீட்லயே வச்சிருக்கேன். ஆட்டம் போடுறாளுங்க. எப்படியாவது அவர்கிட்ட பேசி இந்த வீட்டையே நம்ம ஓகே பண்ண வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாரி. இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ வந்துடும். அதனால மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.